அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை பிரதேசம் நீண்ட கால கடலரிப்பினால் அச்சத்துக்கு மத்தியில் வாழ வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைமை இந்த மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அதிவலு மின்சார கம்பங்களும் கடலரிப்பினால் இன்றோ அல்லது நாளையோ உடைந்து விழும் அபாயம் இங்கு நிலவுகின்றது. கடந்த 2008ஆம் ஆண்டு ஒலுவில் துறைமுகம் அமைக்கப்பட்டதன் பின்னரே கல்முனை பிரதேசத்தில் கடலரிப்பு அதிகரித்ததாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். 2013 செப்டம்பர் 1ஆம் தேதி அப்போதைய ஜனாதிபதியினால் ஒலுவில் துறைமுகம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டதுடன் துறைமுக நிர்மாணத்துக்காக இலங்கை அரசாங்கம் டென்மார்க் அரசாங்கத்திடமிருந்து 46.1 மில்லியன் யூரோக்கள், அதாவது இலங்கை ரூபாவில் 855 கோடிக்கும் அதிகளவான பணத்தை வட்டியில்லா கடனாக பெற்றிருந்தது. 500 மீட்டருக்கு அப்பால் இந்த கடல் இருந்தது. தற்பொழுது இப்ப இந்த கடல் இந்த ரோட்டிலே தட்டுகின்றது. இன்னும் சில காலத்தின் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கடல் இங்கால மையவாடி இருக்கின்றது. இந்த மையவாடிக்குள் சென்றுவிடும். இந்த வீதிகளையும் இந்த எங்களுடைய இந்த பள்ளிவாசலையும் பாதுகாத்து தருமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த அரசாங்கங்கள் காலத்தில் ஒலுவில் துறைமுகம் திட்டமிடப்படாத முறையில் அமைக்கப்பட்டதாலே கரைவரை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கரையோர பிரதேசங்களில் நிறைய வாடிகள் இருந்த கட்டிடங்கள் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளன. அவர் வந்த பிற்பாடு இந்த ஒழுங்கான தொழில் இல்லை. கடல் முன்னுக்கு வந்ததால் கல்லுகள் தூண்டுபட்டு விலை போடுறதுக்குரிய இடங்கள் இல்லை. அம்பாறை மாவட்டத்தில் கடலரிப்பு ஏற்பட்டுள்ள 50 கிலோமீட்டர் பகுதியை விரைவாக புனரமைப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்களுக்கான ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பாவா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். 4 கோடி ரூபாய் செலவில் சவுதி அரேபியாவின் உதவியுடன் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடலரிப்பை தடுப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் ஏற்பட்டுள்ள கடலரிப்பு தொடர்பில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கிளிநொச்சியில் இன்று கருத்து வெளியிட்டார். அதில் விசேடமாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவழித்து இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கின்ற துறைமுகம், அதாவது ஒலுவில் துறைமுகம் செயலிழந்து போயிருக்கின்றது. அது எந்த விதமான பிரயோஜனத்துக்கும் பயன்படுத்த முடியாதாக இருக்கின்றது. அதில் நுழைவாயில் முற்றாக மணலால் நிறைந்திருக்கின்றது. அதனால் அதை மீள இயக்க முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கின்றது. அதுவும் ஒரு காரணம். புத்தளம் போன்ற பிரதேசத்திலும் கூட பெரிய கடலரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அபாயத்திலிருந்து மக்களையும் அந்த பிரதேசத்தையும் கடல் அரிப்பிலிருந்து எங்களுடைய பிரதேசத்தையும் காப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எங்களுடைய கடற்தொழில் அமைச்சர் என்ற வகையில் நாங்கள் அவைகளை முன்னெடுத்தோம்.